கான்ட்ராக்ட் என்றால் என்ன? அதாவது கான்ட்ராக்ட்டுக்கும் அக்ரிமெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எல்லா கான்ட்ராக்ட்டும் அக்ரிமெண்ட் தான், ஆனால் எல்லா அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்ட் கிடையாது. ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு வேலை செய்யணும், இல்லை ஒரு வீடு ஒருத்தவங்க கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பில்டரும் அந்த நிலம் வச்சுருக்கிறவங்களுக்கும் அவங்க ஒரு கான்ட்ராக்ட் ஏற்படுத்தி கொள்வாங்க. அது லீகலாக பைண்ட் ஆகும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட அவங்க ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுப்பாங்க. அதுக்கு பேர் தான் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது. இதுக்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் தேவை. இந்த கான்ட்ராக்டில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க 2 பேரோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பற்றி தெளிவாக அந்த கான்ட்ராக்டில் எழுதியிருக்கும். சாதாரணமாக ஒரு கான்ட்ராக்டில் ஒரு ஆஃபர் இருக்கும், ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ரைட்டிங்கில் இருக்கலாம், இல்லை ஓரலாக வாயால் பேசி அந்த மாதிரி ஒத்துக்கலாம், இல்லை அந்த ஆக்ஷன் அவங்களுடைய செயல்கள் அவங்க 2 பேரும் ஒரு கான்ட்ராக்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக விளக்கும். அந்த மாதிரி கான்ட்ராக்ட் நம்ம ஒரு ரைட்டிங்கில் எழுதி நம்ம கையெழுத்து போட்டிருந்தோம்னா 2 பார்ட்டியில் யாராவது ஒருத்தர் அந்த கான்ட்ராக்டை மீறினாங்கன்னா தாராளமாக மற்றொருவர் நீதிமன்றத்தை அணுகி அவங்களுக்கு உரிய பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து தான் சைன் பண்ணணும். அதை பற்றின வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அதை பற்றி தெளிவாக டீட்டெயில்டாக சொல்கிறேன்.